ஆமா. ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு லாவண்யா கோபி தம்பி, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அண்ணி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கிஷோர் வந்திருக்கான் ஊர்ல இருந்து, அப்புறம் ஜெய்யோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருக்கான் முகில். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து நைட் டின்னர் தான் நம்ம பண்ண போறோம். சூப்பரா லாவண்யோட ஸ்பெஷல் சப்பாத்தி பண்ண போறாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணும் லாவண்யா. எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் லாவண்யா செய்யறதுல. எங்க சமையல் எப்படி லாவண்யாவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி லாவண்யா செய்யறதுல எங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி, காளான் கிரேவி, சப்பாத்தியோட ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு வந்து லாவண்யா பாருங்க மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. சூப்பரா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது நம்மளோட மல்டி கிரெயின் சப்பாத்தி மிக்ஸும் ப்ளஸ் வந்து கோதுமை மாவும் ரெண்டும் சேர்ந்து தான் பண்ண போறோம். இப்போ அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. அத்தை வெங்காயம் உரிக்கிறது எல்லா மற்ற வேலையும் பார்க்குறாங்க. இப்போ பூஜை குட்டி சூப்பரான அதுக்கு என்ன தொடுக்கு செய்யப்படப்பட்டு சிக்கன் குழம்பு அருமையாக பண்ண போகுது. எல்லாம் சேர்ந்து வச்சு சாப்பிட போகிறோம். மதியம் சமைச்சதுல இருக்குது, சாப்பாடு இருக்குது, சோறு இருக்குது, அதுக்கப்புறம் மீன் வறுவல் வந்து வர்ஷா குட்டிக்கு மட்டும் வச்சுருக்கோம். வர்ஷா குட்டிக்கு மட்டும் ஒரு குட்டி பீஸ் இருக்குது. இப்போ தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து இந்த மீன் குழம்பும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் இருக்குது. வர்ஷா குட்டியோட பங்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பண்ணேன் நான் மதியத்துக்கு. அப்பாவுக்கும் கோபி தம்பிக்கும் குழம்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதனால உருளைக்கிழங்கு புட்டு பண்ணேன், அதுவும் இருக்கு. ஸோ எல்லாம் கலந்து வச்சு தான் சாப்பிட போகிறோம். அது பருப்பு சப்பாத்திக்கு பண்ண பருப்பு கொஞ்சம் மீதி இருக்குது. ஸோ இதெல்லாம் போகுது. அது வரத தம்பி வந்துட்டான், முட்டையும் சிக்கனும் வந்துட்டான். இப்போ சமைக்க போகிறோம். ஓகே. கடையில வந்து கிஷோரும் முகிலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஹரியும் இருக்கிறானா. அவனையும் கூப்பிட்டு வந்துடுறா. நைட்டு சாப்பிட்டே கூட்டிட்டு வா. அடிப்பேன்னு சொல்லு அம்மா. அவனும் என்னோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ஹரியும் கூட தான் இருக்கானா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமே. இன்னைக்கு வந்து சைதாப்பேட்டைக்கு போனோம். அங்கே வந்து இளங்காளி அம்மன் கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் கடும்பாடி அம்மன் கோயிலுக்கும் போனோம். அம்மா சொல்லியிருக்கேன் இல்லையா, சின்ன வயசில் அங்கே தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோயிலுக்கு கடும்பாடி அம்மன் கோயில் ஃபேமஸ் கோயில், இளங்காளி அம்மன் கோயிலும் ஃபேமஸ் கோயில் சைதாப்பேட்டையில். அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க கோயிலில். தீர்த்தமும் அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சிட்டு வந்தோம். விளக்கேற்றி வச்சுருக்கேன். ஓகே. வெளியே ஏற்றிட்டேன். வாங்க வெளியே ஏற்றிருக்கேன் பார்க்கலாம். வெளியே ஏற்றி சாம்பிராணியும் ஏற்றி வச்சேன். ஹாய் ஆண்டி. ஆண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தை ஹாய் சொல்லு. அத்தை நிறைய கமெண்ட்ல வந்து ஏன் லாவண்யாவும் கோபி தம்பி ஏன் வரமாட்டாங்க விளாக்ல நிறைய பேர் கேட்டாங்க. அந்த கேட்டவங்களுக்காக அவங்கள இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் விளாக் ஷூட் பண்றோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அங்க மாலை கொடுத்தாங்க. ஆமா, பூ பாருங்க அங்க கொடுத்தது அழகா போட்டுட்டோம். அங்கே வாசலுக்கு கொஞ்சம் கட்டி போடணும், பூ இருக்குது. அப்புறம் விளக்கேற்றி அம்மா கோலம் போட்டாச்சு பாருங்க, சூப்பரா விளக்கேற்றி வச்சு. ஓகே. யாரு? ஹாய் சாய். சாய் வந்து இங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டு இங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு. ப்ளூ ஷர்ட், இன்னைக்கு ப்ளூ டி-ஷர்ட் ஆயிடுச்சு. ஆமா, ப்ளூ டி-ஷர்ட் அங்கிள். அப்படியே அந்த லைட் தட்டுப்பா. போடாமே போயிட்டு இருக்குது ஜெயந்தி லைட் போடலை, நீ பிளாக்ல பார்த்துக்கோ. இப்போ வந்து தம்பி தான் போடுறாரு லைட்டு. எங்க இவன் எங்க குட்டி பையன்? ஓ ஓகே. சப்பாத்தி எப்போ பேட்ட போற? தட்டி வச்சுட்டேன், ஐ மீன் பெசஞ்சு வச்சுட்டேன் மாவு. சீக்கிரம் தட்டி விட்டு உருட்டுறதுக்கு தான் உங்களுக்கு தேவை. நீ வாப்பா, நீ எங்க போற? உங்களை விட நான் யாரு உருட்ட முடியும் அப்படின்ட்டு. ஆன்டி நைஸ் கவுண்டர். ஸ்பெஷல் சட்னி பண்ணி தரேன்னு. அப்ப கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். இத்தினங்க அண்ணா கடை சர்ச்ல அண்ணா கடைக்கு போலியா? எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, பூஜை குட்டி வந்து இறங்கிட்டாங்க சமையல்ல. ஓகே. உடச்ச கடலை டேஸ்ட் இது. ஓகே. முள்ள இருக்கா பாருமா, உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உள்ள தேங்காய்
ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். ஆமாம், ஃப்ரிட்ஜில் பாருங்க ஏற்கனவே என்னென்ன உடசல் என்னென்ன இருக்கு பாருங்க. இருக்கா பாருங்க. அது இஞ்சி பூண்டுடா. தேங்காய் வந்து அந்த இதுவோடையதே இருக்கும், ஓடோடே இருக்கும், கவுத்து வச்சிருப்பேன் இல்லையா? அப்போ இல்லைன்னா எடுத்துக்கோங்க. இருக்கு பார்த்தியா, நான் சொன்னேன்ல இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் இருக்குது இல்லை. இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே கவுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இறங்குமா. 10 ரூபா தான் நம்ம ஹேண்ட் பேக்ல இருக்கு. எடுத்து கொடுங்க. காயினா வேணுமா நோட்டா வேணுமா? நோட்டா வேணுமா? திரும்ப போறீங்களா இல்லைன்னா அரைச்சிக்க போறீங்களா? அம்மா அது நோன்றதுல அது இல்லடாமா. நான் ஒரு தேங்காய் நோன்றதுக்குனே ஒரு சூப்பரா கும்பகோணத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது செம்மையா வரும். எங்க அது இன்ஸ்ட்ருமெண்ட்? எங்க இந்த ஆயுதம்? இந்த ஆயுதத்தை நோண்டுமா. தேங்காய் நோண்டுறது செம்ம. எவ்வளோ ஈஸியாக வரப்போகுதுன்னு பாரு. எப்படி லவன்? சூப்பரா இருக்கு. இது நான் கும்பகோணம் போனதில் நீ உனக்காக தான் போனேன். நான் ஒரு யூஸ்ஃபுல்லான இது வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா. அந்த சின்ன வயசுல எல்லாம் கடையில வத்த போட்டு வாங்கிட்டு வருவோம், அது மாதிரி வருது. அருமையா வருது பாரு. அப்பா வேற ஸ்டிக்கர் ஓட்டுறதுல மும்முரமா இருக்கிறாரு. ஸ்டிக்கர் ஓட்டின்னு இருக்கிறாரு அப்பா எல்லாத்துக்கும். ஏப்பா என்னப்பா பண்ற? டிசைன் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டுறாரு அழகா. அங்க என்னமோ சாய்க்கும் ஓஹோ. ஓ போயிட்டாங்க கேட்க போறாங்க நாளைக்கு. என்ன நிதின், என்னடா என்ன வேணும்? அப்புறம் கொய்யாப்பழம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? அது ஏன் சொல்லு, நான் கட் பண்ணதால தான். அண்ணா எடுத்துட்டாரு. அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க எடுங்க. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. எடுத்துக்கோ சாப்பிட்டு. பூஜை வந்து சூப்பராக சிக்கன் குழம்புக்கு வதக்கி வச்சிருக்கு. நான் பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து அரிஞ்சிட்டு இருக்கேன். ஓகே, அரிஞ்சு முடிச்சுட்டா குக்கர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் குக்கரில் பார்த்தோம் இதில் சிக்கன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை குக்கர் பத்தும். பத்திரும் 10 2 கிலோ தானே, தாராளமாக போதும். அது பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். நீ வதக்கி குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கோங்க. அத்தை பாருங்க சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பராக மஞ்சள் தூள் போட்டாச்சு. அத்தை வந்துட்டா எனக்கு இந்த வேலை இருக்கு. ஆமாம், சூப்பர். எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுத்துருந்தாங்க. முடிச்சுட்டு உடனே வந்து நான் சொல்லக்கூட இல்லை, அவங்களே செஞ்சுட்டாங்க. ஆமாம், பண்ணுறாங்க. சிக்கனுக்கு மசாலா எல்லாமே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்படி உள்ளே போட்டுக்கலாம். நிறைய ஈரெல்லாம் போட்டு வாங்கிட்டு வர சொன்னோம். பூஜை சொல்றது செட் ஆகும். சில மெட்டலும் செட் ஆகாது, அதனால கேட்குறேன். உங்களுக்கு இது செஞ்சேனே நான். இது ஆன் பண்ணோடனே அங்கே அம்மாவையும் சப்பாத்தி சுடுறது. இண்டக்ஷன் சொல்லுங்கள். சப்பாத்தி தொடச்சி எடுத்துடுறேன் சுத்தமாக. சிக்கனே முக்கால்வாசி வந்துச்சு. குழம்பு பார்த்துக்கலாம். உடைக்கலாம் எப்படியா இருந்தாலும். இல்லைடா, நான் ஒன்றுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்தேன். தூசி கீசி சப்பாத்தியில் வரக்கூடாதுல்ல. என்ன இருக்கா கனியா?
எனக்கு கப்பில் ஊற்றி வேணும். கட் பண்ணி கொடுங்க. சின்ன கிலோக்கிலையோ இல்லை கப்பிலையோ. சலாம். ஆ இது இந்த மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது பாருங்க, அதை அத்தை அரைச்சி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம மேலேயே ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீ எதுனா இது பண்ணாலும் வீட்டு சுத்தமாக இருக்கு. நான் இன்னைக்கு தேங்காய் போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் ரெசிபி போட்டப்போ தேங்காய் போடல. தேங்காய் போட்டு ட்ரை பண்ணுறேன். சொல்மா ஃபுல்லாக சாப்பாடு மாடி எடுத்துட்டு போயிடலாம். அங்கெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும். ஏன்னா செஞ்சதுலாம் பெருகிட்டு வந்தாரு தம்பி. கொசு கடிக்கும்பா, பார்த்துக்கலாம். ஆனால் க்ளீன் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் சோலார் இருக்கு மேலே, அந்த இது போடுறதுக்கு ஒரு சிமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ மேலே போய் சாப்பிடலாம்னு சொல்கிறோம். நான் கொசுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் கொசு இதுக்கப்புறம் வராது. கொசு பற்றிய வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் க்ளீனாக இல்லை இடம். கீழே வேணா போட்டு தான் உட்காரணும். ஆமாம் ஆமாம். ஆனால் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பெருக்கி தொடச்சிட்டோம்னா சூப்பராக இடம் லவன். ஜாலியாக இருக்கும் மாடியில் உட்காந்து சாப்பிட்டாலும். ரைஸ் குழம்பு பாருங்கள், கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கொதி கொதிச்சோடனே அப்படியே விசில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அம்மா நீ என்ன பண்ணுறம்மா? நான் வந்து கார சட்னி. ஏன்னா தம்பி வந்து சனிக்கிழமை, கோபி தம்பி வந்து இது சாப்பிட மாட்டார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அதனால தம்பிக்காக இப்போ நான் கார சட்னி வைக்கிறேன். சப்பாத்திக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும். ஓகே, அதனால சரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு. ஓகே. இந்த பக்கம் யார் வீடியோ எடுக்கிறதுனா எங்கள் சாய். கடகடன் வேலை ஆகுது. இப்போ மேலே போய் சாப்பிட்றது தான் அங்கே க்ளீன் பண்ணணும். ஓடி போய் கடகடன் கேள்வி குறைச்சிட்டு வந்துடுறேன் நான். பண்ணுங்க, முடிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் கூட அது ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து. ஆமாம் ஆமாம் பண்ணிடலாம். வேற ஒரு ஏறி இறங்கணும். அது ஜாலியாக இருக்கும். வெளிச்சம் இருக்காதுமா? ஏன் வெளிச்சம் இருக்காது? அவ்வளோ லைட். உட்காரலாம், முன்னாடி உட்காரலாம். அங்கே தான் சோஃபா ஓரம் தள்ளிட்டு உட்கார வேண்டியது தான். எல்லாருமே உட்காரலாம். அதெல்லாம் போடுறோம். ஒரு நாள் பண்ணால் தானே ஜாலி தானே. ஜைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிதின் தான் கலக்கி போட போறாரு. ஷெஃப் நிதின், எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படித்தான் ஃபீல் பண்றீங்களா? கலக்கி ரெசிபி சொல்றா. கலக்கி ரெசிபி சொல்றா. கலக்கி ரெசிபி. டேய் அண்ணாவே ஸ்கூல்ல உடைப்ப இவரோட கல்ல உடைக்கிறான். கல்ல உடைக்க போறியாடா? பெப்பர். பெப்பர் வேணும். அப்புறம் அப்புறம் உப்பு வேணும். உப்பு, அப்புறம் அப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள். குழம்புல எவ்வளவு பண்றோம்? மீன் குழம்பு சும்மா லைட்டா. லைட்டா மீன் குழம்பு இருக்குடா. ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். அது வந்து மியூட் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. இந்தா, மீன் குழம்பு நான் உனக்கு ஊத்தி தரேன். ஷெஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்க அசிஸ்டன்ட் ஷெஃப். ஓகே, இப்போ உன்னோட ப்ரிப்பரேஷனை நீ பண்ணு. ஸ்பூன். நான் விஸ்க் கொடுத்தேனேடா. தோ விஸ்க் கொடுத்தேனே. இப்போ போடு. ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? உப்பு. ஓ, சூப்பரு. கம்மியா போடு. அப்புறம் பேப்பர். அப்புறம் அத்தை வெளியே வச்சிருக்காங்க. மீன் குழம்பு அதுல இருக்கு. இந்தாங்க, வெளியில ஊத்துங்க. இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விஸ்க் வச்சு கலரி கிண்டிக்கோ. ஓ, நல்லா பண்றியே வா. ஆயில் எடுத்துக்கோங்க. இரு சாய்ஷா. எடுத்து வச்சிருக்கேன். உனக்காக ஆயிலும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? எடுத்து வைக்க பிளேட்டும் எடுத்துக்கோ சாய். இது கல்லூர பிளேட் தான் சார் வச்சு. ஊத்தலாம்.
சைடா போகுது. சைடா போகுது. இரு உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அது சாயுது சாயுது அப்படியே. சாய்டா உடையடா. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கேண்டாமா கேஸ். இல்ல அந்த ஓடுதுல அந்த பக்கம். சாய் சொன்னா இரு உனக்கு நான் பண்ணி தரேன். ஒன்ஸ் போட்டேன்னா அப்புறம் சரியா வரும். One minute. ஓகேவா? Very good. ஜிஎன புக் பண்றியா? இது ஒரு நிமிஷம். ஊத்து. இந்தா நீ லைட்டா மேல ஊத்து. ஷெஃப் ரெடி பண்ணிட்டாங்க. போயிட்டு ஜெயன் சர்வ் பண்ணி போ. நான் இன்னொன்னு எடுத்து வைக்கிறேன். நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஒரு வந்து நீ செஞ்சு நீ சொல்ற அப்படி இருக்கு. எப்படி இருக்கு நிதின்? சூப்பரா நிதின். நல்லா இருக்கா? மாப்ள இருமா போறேன். எங்க முகில் எங்க? ஏன்? அங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கலக்கி போட்டுட்டு இருக்காங்க. இங்க சிக்கன் குழம்பு பாத்துக்கோங்க. பூஜா ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. மல்டிகிரெயின் மாவுல சூப்பரா சப்பாத்தி போட்டுருக்காங்க. மல்டிகிரெயின் மாவுல செஞ்ச சப்பாத்தி. அத்தை என்ன ஒரே வைப் தான் போல. அப்பட மாமா கீழே கொட்டுதுமா. என்ன பூஜா என்ன வருஷம்? ஊறிட்டு இருக்குமா பேப்பரு. ஏதாவது ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க. இது ஒரு பேக் கொட்டி ஹேண்டி பண்ணிடுறோம். இது பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது நம்ம சமைக்கல, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த சிக்கன் குழம்புக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா நாவல் ஆண்டி வந்து சப்பாத்தி சுட்டிட்டாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் இருக்கு, மதியம் செஞ்சது ரைஸ் கொஞ்சம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். அது மாமாக்காக அதை காட்டுமா, அதெல்லாம் நீ கொஞ்சம் காமிக்கணும் பக்கத்துல இருக்கு. இது ரசம், இது வந்து கார சட்னி ஓகே பண்ணியிருக்கோம். இன்னும் வரல, அவங்க வெளியே போயிருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது. எல்லாம் இது என்னது? இது ரசமா? ஓகே. அங்க நிதின் பாத்தீங்கன்னா கலக்கி போட்டுட்டு இருக்காரு சிக்கன் குழம்புக்கு சூப்பரா. நிதினும் ஆன்ட்டியும் போட்டுட்டு இருக்காங்க. மாமாவும் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, இன்னும் வரல. சரி நாங்கெல்லாம் உட்காந்துட்டோம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. நிதின் போட்ட கலக்கி இது இருக்கு. வர்ஷா பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு தான் வரும்போது சிக்கன் ரைஸ். அதனால தான் அது பாருங்க அவங்க காலேஜ் பக்கத்துல எங்கேயோ சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நீ போட்டுக்கூடாது. அதையும் போட மாட்டேன். அட பாவீங்களா, 3 வாட்டி ஃபோக்கஸ் பண்ணேன். 3 வாட்டி ஆகல. குழந்தை ஆடுறான். அருமையா போடுறேன். வர்ஷா பாருங்க கை சூப்பரா ஆடுது. எங்க அக்கா தத்திக்கு ஆடவே தெரியல, வந்து உட்காந்து இருக்கு. வர்ஷா பாருங்க பறந்து பறந்து ஆடுது. வர்ஷா சூப்பராவே ஆடுது. வர்ஷா கொஞ்சம் விட்டா வர்ஷா கேம் கத்துக்கும். ஏன்னா வர்ஷா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுது. அவுட் 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 அவுட். பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி அவுட் 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 அவுட். நான் இப்ப கொஞ்சம் கேமராக்குள்ள வாங்கப்பா. சூப்பர் வசு, சூப்பர் நிதின், டார்லிங், சூப்பர் டா. காத்து வந்துருச்சுடா. ஓங்கி வழியா ஓங்கி ஓங்கி.
ஓங்கிடு 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 அவளதான் விடாத அவளதான் ஓங்கிடு விளையாடு 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 வெறி கொண்டு ஆட போறேன் நானும் கிஷோரும் போடுறா போடு 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 ஹாய் கிஷோர் அவுட் அது குத்திச்சு ஓடு அங்க பாரு அங்க கேடு அம்பீர் அவரே போயிடு ரீஸ்டார்ட் அவுட்ரா ரீஸ்டார்ட் ருக்மணி ரீஸ்டார்ட்னோல அது வரை நீ ஆடுறியா ருக்மணி காத்துறா நீ ஆடுறீ வாஸ் குத்தா காத்தாடி தானா ஏய் யார வயசுக்கு நிக்கிறாருங்க வந்து பண்ண முடியாது குழந்தைகிட்ட போய் இது பத்தி நீ வந்த பெரிய சப்போர்ட்டுக்கு ஆனா ஒண்ணு சொல்லணும் சத்தியமா இந்த வயசுக்கு சப்போர்ட்டுக்கு அத பண்ணிடலாம் கிஷோர் பாத்தீங்களா கிஷோர் ரொம்ப நாளா மிஸ் பண்ணீங்கல்ல அங்க வேற என்ன போடுறான் பாருங்க கிஷோர் மக்களே நீ ஊருக்கு போன கூட தெரியாம நிறைய பேர் கேட்டாங்கடா கமெண்ட்ல கிஷோர் எங்க அவே ஜெயண்ணா 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 கொசு கடிக்குது கைஸ் கொசு ஓ கொசு ஓட்டுறியாப்பா தம்பி டேய் அங்க வச்சிர அந்த கயிறு இது பண்ணி இங்க சாவுதா பாருங்க அப்புனே ஜெய் வை அது அதனால வாசனை புடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கும் அப்படி வை அப்படி அது பாட்டுக்கு யாருக்கும் போவாது அவ்வளவுதான் யாருக்கும் போகாது இப்ப மீன் யாருக்கும் கொசு கடிக்காது இப்ப போ கைஸ் சரியான கொசு கைஸிங்க அச்சுக்காதீங்க மா போடு அடி போட்டு அடி பார்க்கலாம் ருக்மணி ஒரு அடி போடு கலகுதியே ஏய் அவே ஏய் எங்க அம்மா கூட ஆடுறாங்கப்பா ஐயோ ஏய் ஜாம் விளையாடிக்கிறோம் என்ன விளையாடிக்கிறோம் ருக்மணி அது போடா பெரியமா ரெண்டாவது பண்ணி நல்லா இப்படி வா நடுவுல வா பள்ளத்துக்கு போயிட போறேன் வாமா ஏமா ஓரமா போற இன்னும் வாமா போடு பேட் அங்க வரும் நீ அங்க போடு அங்க பேட் அங்க வருமா பால் தாங்க வரும் அங்க வரும் பாரு எங்க அம்மா கூட அடிக்கிறாங்கடா சூப்பர் அங்க பள்ளத்துக்கு போயிடாத மாமா அவுட் பூஜா நீ வா பூஜா மாமா விளையாடுமா போடு அவுட்ரா போடு போடு அப்படி போடு நிதின் தான் அவுட் எட்டலாம் தம்பி கீழ இறங்கு நான் அங்கிள் கூட விளையாடுறேன் ஆன்ட்டிக்கு ஆசை நைஸா ஒன்னு சொன்ன பத்தியா இப்ப நீ நைஸா அங்கிள் ஆசை எனக்கு இருக்குமா இல்லையா கேமரா ஆன் பண்ணி நிறுத்திட்டீங்களேடா மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே மேட்ச் வச்சா அவுட் பா ரொம்ப நேரம் ஜெய் அவுட் ஜெய் வாட் ஜெய் கொஞ்சம் ஆர்வத்து மாடி வந்துட்டோமா இத பார்க்கவே அருமையா இருக்கு அம்மா எங்கடி ஆடுமா அதேமா கவலைப்படாத ஆள் அட்டெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறாங்க ஆனா அட்டெண்ட் பண்ண முடியல இருந்தாலும் முயற்சி பண்றாங்க ஆடுறேன்லப்பா நெட்டுக்குள்ளேயே போட்டா எப்படிப்பா கொஞ்ச நேரம்ப்பா நான் பாவம் இல்லப்பா சூப்பர்மா ஏதோ ஒன்று ஆடுறேன்ல தெரியாதுன்னு சொல்றேன்னா சில பேர் ஃபைனலி இறுதி சுற்று யார் தாக்கப்பட்டார்கள் பூஜா பூஜா நாளை இவங்க எல்லாம் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி ஆடி முடிச்சுட்டு ஒரே ஒரு இதான் ஆட்டத்திலே சூப்பரா எல்லாரும் ஜெயிச்சிச்சு அரி எப்படி இல்லாம யார் வெற்றி யார் வெற்றி வின்னர் ஆஃப் தி டே நிதின் எங்க நிதின் நிதின் ஓ எடுத்து போடணும் ஒரு ஆளு பந்து பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் போடு புரியல எம்ப அம்பீர்ல எல்லாம் பண்ண வருஷாக்கா அம்பீர் நீ இதெல்லாம் பண்ணதான் ஆகணும் அவர் பிடிச்ச புள்ளியார் அவரு அம்பீர் கிடையாது அவரு கொசு கீழே வச்சிருங்க சூடு வச்சிட போறாங்க இது ஒரு புது முயற்சி வெற்றியா இருக்கு பிரியாணி வாங்கப்படும் அவர் தூக்குறாரே இல்லையோ இவங்க ஆண்டியா வந்து இப்படி ஜம்ப் பண்ணிடுறாங்க மா நில்லுமா எனக்கு அது கர்ப்பப்பை எடுத்ததுல இருந்து ஒரு மாதிரி ஆண்டி ப்ரோ தூக்குறாரா இல்லையோ நீங்க ஜம்ப் பண்றீங்க வேற மாதிரி ஆட மாட்டாரு அது பாரு அது
இப்ப நிதி வந்தா அப்பா அதுமா ஏன் பயப்படுறா தூக்கம் போய் இந்த பக்கம் இருக்கிற நேரம் இந்த பக்கம் வந்து ஓகே ப்ரோ கீழே போட்ற போறீங்க அவன் வயித்துல எங்க போய் ஜூஸ் கடிச்சிருக்கீங்க ஐயோ எங்க மாமா போட்டு தூக்கி காமிச்சிருக்கீங்க அடி மாமா கூட்டன போயிடும் ஏய் சும்மா கூட்டன போயிடும் 105 ஐயோ ஐயோ வேணாம் தம்பி தம்பி மாமா வெயிட் வாங்குது கட்டி இருக்கட்டா ஏய் 1 2 வெயிட் போறா அப்படியே கிராவிட்டில கீழ ஆமா அவர்கிட்ட பண்ண மாட்டாங்க அப்படியே நிக்கறாங்க மாமா பிரியாணி இல்ல மாமா இப்படி தூக்கிற ஐயோ பயம் வந்து இது வேற சைக்கோன்றது சைக்கோ